ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான ஒரு முட்டை கறி, முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். வித்தின் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். சேர்த்துடலாம். இப்போ இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கிலேயே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்திருக்கேன். ரஃப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வதங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கிரேவி நல்லா கிடைக்கும். நல்லா பச்சை வாசம் போகட்டும். தக்காளியோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா தான் நீங்கள் பொடிகள்லாம் சேர்க்கணும். ஏன்னா நான் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசம் போகலைன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதோட பச்சை வாசம் போய் நல்லா கிரேவி பதம் வர அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம முட்டையை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக மிளகா பொடியும் போட்டுடலாம். எண்ணெய் சூடாக வேண்டாம். சூடாச்சுன்னா அந்த பொடி கருத்து போயிடும். கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் கிரேவி நல்லா உள்ளே போகும். இப்போ இதை சேர்த்துடலாம். லைட்டாக இது போல் டாஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா முட்டை ஹார்ட் ஆகிடும். ஸோ பார்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ கிரேவியில் பச்சை வாசல்லாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அப்படியே சேர்த்துடலாம். உள்ள அந்த எண்ணெயோடவே அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இன்னொரு 5 நிமிஷம் குக் ஆகணும். மறுபடியும் நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 7லேருந்து 8 போல் முந்திரி எடுத்து முந்திரி பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். யூஸ்வலாக தேங்காய் போடுவோம். ஆனால் இந்த முந்திரி பவுடர் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர், அப்புறமா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வச்சிடலாம். அந்த பவுடராக போடாமல் நீங்கள் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கூட அரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு.
பாருங்கள், நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக மல்லி இலை தூவிடலாம் நம்ம. இப்போ இது சரியாக இருக்கும். இறக்கி வச்சோன்னா நம்ம இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ டேஸ்டான முட்டை தொக்கு ரெடி. இந்த முட்டைக்கறி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு, பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.